செய்கிறவர்களாய் இருக்கும்படியாகும் கர்த்தர் தாமே பெரிதான கிருபை ஆண்டவர் எங்கள் மேல் பாராட்டும்படியாய் ஆண்டவரை இடத்துல நாங்கள் தயவாய் வேண்டிக் கொள்கிற கர்த்தாவே ராஜாவே இது துவக்கம் ஆண்டவரை அற்பமாய் இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமாய் இருக்கும் என்று சொல்லியிருக்கிறேன் கர்த்தாவே ஆமாண்டவரை ராஜா எங்களுடைய துவக்கத்தை காட்டிலும் வழிவானது ஆண்டவரை இடத்துல நெருங்கி கூடிய ஒரு கிருபையும் இரக்கத்தையும் தயவும் கொடுக்கும்படியாய் நீர் ஆண்டவரை நீ தயவு பாராட்டும்படியாக இடத்துல வேண்டிக் கொள்கிற கர்த்தாவே இதோ ஆண்டவரை பின்பாக வருகிறதான அந்த ஆண்டவர் அந்த கம்யூனிஸ்ட் கர்த்தாவே ராஜாவே இதோ நீர் எங்களுக்காக அடிக்கப்பட்டு எங்களுக்காக நொறுக்கப்பட்டு இவருடைய பாவங்கள் எல்லாம் ஆண்டவர் அந்த கல்வாரியில் எடுத்து போட்டு நாங்கள் விசுவாசிக்கிறோம் ராஜாவே இதோ ஆண்டவர் நாங்கள் கம்யூனிஸ்டை கை கொள்ளும் போது மிகவும் பயத்தோடும் பக்தியோடும் ஆண்டவர் உண்மையோடும் நாங்கள் அதை கை கொண்டு உங்களுடைய கட்டளை நிறைவேற்றி ஒரு ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக கூட ராஜாவே நீர் உதவி செய்ய முடியாத அந்த கரத்தை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே துவக்கம் முதல் முடியும் மட்டும் ஆண்டவர் தயவும் கிருபையும் இறக்கும் சபையின் இருக்கும்படியாய் நாங்கள் வேண்டிக் கொள்வோம் கர்த்தாவே ஆண்டவரே தேவருக்கு விரோதமாய் ஆண்டவரே காரியங்கள் இருக்குமானால் வானத்துக்கும் பூமிக்கும் அதிபதியாக எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ராஜாவே எல்லா அசுத்தங்களும் தூக்கத்தின் ஆவிகளும் ஆண்டவரை எல்லாவற்றையும் அப்புறப்படுத்தும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்வோம் கர்த்தாவே நீங்க பிரதான ஸ்தானத்தை எடுத்துக்கொண்டு ராஜாவே நீர் உலாவி அலாவி ராஜா பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக கருத்தில் ஒரு ஆராதனை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவர் கர்த்தாவே பாடுகிற தாசனையோடு நீ முற்றிலுமாய் பொறுப்பெடுத்துக் கொள்ளும் மூடி மறைத்துக் கொள்ளும் ஆண்டவர் கர்த்தாவே எல்லா துணையும் கனத்தையும் மகிமையும் எங்கள் ரட்சகரும் இடத்தான் மீட்புறமாக வரப்போகிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் அன்பின் பரலோக பிதாவே ஆமென் 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 ஆமென். நம்ம உட்காரலாம். நம் பாடல் புஸ்தகத்திலே 418வது பாடலை நாம் பாடலாம். பாடல் புஸ்தகத்திலே 418வது பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம். ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை 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 துதி ஆராதனை ஆராதனை காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை 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 துதி ஆராதனை ஆராதனை தூய ஆவியே உமக்கு ஆராதனை துணையாளரே உமக்கு ஆராதனை தூய ஆவியே உமக்கு ஆராதனை துணையாளரே உமக்கு ஆராதனை வழிகாட்டியே உமக்கு ஆராதனை பாடப்பிதாவே உமக்கு ஆராதனை வழிகாட்டியே உமக்கு ஆராதனை 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 கைகளை தட்டி பாடலாம். துதி ஆராதனை 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 துதி ஆராதனை ஆராதனை தீபாவளியே உமக்கு ஆராதனை தீப தண்ணீரே உமக்கு ஆராதனை தீபாவளியே உமக்கு ஆராதனை தீப தண்ணீரே உமக்கு ஆராதனை சம்பவே உமக்கு ஆராதனை ஏசியாவே உமக்கு ஆராதனை சம்பவே உமக்கு
உற்சாகத்தோடு கூட துதி ஆராதனை 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 துதி ஆராதனை ஆராதனை நல்ல தேவனே உமக்கு ஆராதனை நல்ல மீட்பரே உமக்கு ஆராதனை நல்ல தேவனே உமக்கு ஆராதனை நல்ல மீட்பரே உமக்கு ஆராதனை கிறிஸ்துவே உமக்கு ஆராதனை நல்ல பிதாவே உமக்கு ஆராதனை கிறிஸ்துவே உமக்கு ஆராதனை நல்ல பிதாவே உமக்கு ஆராதனை 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 துதி ஆராதனை 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 துதி ஆராதனை ஆராதனை நீதி தேவனே உமக்கு ஆராதனை நித்யராஜனே உமக்கு ஆராதனை நீதி தேவனே உமக்கு ஆராதனை நித்யராஜனே உமக்கு ஆராதனை ஆகும் தேவனே உமக்கு ஆராதனை தேவமைந்தனே உமக்கு ஆராதனை ஆகும் தேவனே உமக்கு ஆராதனை தேவமைந்தனே உமக்கு ஆராதனை 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 துதி ஆராதனை 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 துதி ஆராதனை ஆராதனை ஆடையிலும் ஆடையிலும் ஆராதனை அப்பாவுக்கே ஆடையிலும் ஆடையிலும் ஆராதனை அப்பாவுக்கே ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை 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 துதி ஆராதனை ஆராதனை அல்லேலூயா 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 கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாயிருப்பதாக நம்ம தெலுங்கு பாடலை பாடி கர்த்தர் நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம் ఎన్ని తలచినా ఏది అడిగినా கைகளை தட்டி உற்சாகத்தோடு ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம் Thank you.
ప్రేమలేక ఇలలోనలేక విలువలేదు నీ తోడు లేక నీ ప్రేమలేక ఇలలోనలేక విలువలేదు అడవి దేవుడే నీ ప్రేమ పొందగా అడవి దేవుడే నీ ప్రేమ పొందగా
ஹalleluya ஹalleluya கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாயிருப்பதாக. நாம் ஆங்கில பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம். ஆங்கில பாடல் புத்தகத்திலே 141வது பாடலை பாடலாம். நத்திங் பட் த பிளட். 141. Praise Lord. What can wash away my sin? Nothing but the blood of Jesus. What can make me whole again? Nothing but the blood of Jesus. Oh, precious is the flow that makes me white as snow. No other fount I know. Nothing but the blood of Jesus. For my cleansing
நம் மத்தியிலே ஒரு சாட்சி வந்திருக்கிறபடினாலே சாட்சி சொல்லும்படிக்காக ஏஞ்சல் சிஸ்டர் முன்பாக அழைக்கலாம். சாட்சியா இருக்கிற தேவாதி தேவனுக்கு ஆண்டுபடி நன்றி. நிச்சயமாகவே நம்முடைய தேவன் நல்ல தேவன். எங்களுடைய வாழ்க்கையில் அவர் அநேக அற்புதங்களை செஞ்சிருக்கிறார். இந்த நேரத்தில் நான் இங்க நிற்கிறதுக்கு காரணமே தேவனுடைய மகாபெரிய கிருபை. அதாவது உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சது போல 2017ஆம் ஆண்டு கர்த்தருடைய மகாபெரிய கிருபையினால நாங்கள் ஒரு வீடு கட்டி பிரதிஷ்டை செஞ்சிருந்தோம். ஒரு கடன் நிமித்தமா போன வருஷம் அந்த வீடை லீஸ்க்கு போட்டுட்டு நாங்கள் கொஞ்ச நாள் ஒரு வருஷம் வாடகை வீட்டில் இருந்தோம். அந்த வாடகை வீட்டில் இருந்தது பார்த்தீங்கன்னா எங்களுக்கு எப்போவுமே நாங்கள் சபைக்கு வர்றதுக்கு எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஏன்னா அங்கேருந்து நாங்கள் ரயில்வே ஸ்டேஷன் வர்றதுக்கு எங்களுக்கு 1.5 மணி நேரம் ஆயிடும். வர்றதுக்கு 1.5 மணி நேரம், போக 1.5 மணி நேரம், ஸ்டேஷனுக்கு வர்றதுக்கு மட்டுமே. அதனால ஒரு 5 மாதத்துக்கு முன்னாடி என் கணவர் இங்கே வந்திருந்தப்ப பார்த்துட்டு, இல்லைம்மா வேண்டாம், நம்ம மறுபடியுமே நம்ம வீட்டுக்கே போகலாம், இதுக்காக நீங்கள் செப்பிங்க, நம்ம எல்லாம் செப்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. அவர் என்ன சொன்னார்னா, நம்ம கீழே
நாம் எப்பொழுதும் பாடுவதான குறைசி பாடி கர்த்தரை கருத்தில் ஒப்பு கொடுக்கலாம். புத்தகத்தோடு கூட, உண்மையோடு கூட, விசுவாசத்தோடு கூட, இருதயத்தின் ஆழத்திலிருந்து நாம் பாடலாம். கண்களை மூடி பயபக்தியோடு கூட நம் கரங்களை கல்வாரிக்கு நேராக உயர்த்தி இருதயத்தின் ஆழத்திலிருந்து விசுவாசத்தோடு கூட அந்த மகிமையை ஆசாவை நோக்கி நாம் பாடலாம். புத்தகத்தோடு கூட பாடலாம். ஓ
எல்லாரையும் கர்த்தருடைய விலையேற பெற்ற பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரமும் புதிய கன மகிமை உண்டாயிருப்பதாக. நாம் வேதத்திற்குள்ளாக போகலாம். 1 கொரிந்தியர் 11வது அதிகாரம். 1 கொரிந்தியர் chapter 11. 1 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 23வது வசனத்திலிருந்து 1 கொரிந்தியர் 11:23. நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில், கர்த்தராகிய இயேசு தாம் காட்டிக் கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியில அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் ரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். கர்த்தர் அந்த வேத வாக்கியங்களை நமக்கு என்றார் தருவாராம். சொல்லிடலாம். மகாதேவனே, மகாராஜாவே, மகத்துவத்தை அணிந்திருக்கிறவரே, வல்லமையை அணிந்திருக்கிறவரே, நீதியின் தேவனே, ஆண்டவரே, நாங்கள் உம்மை எவ்விதமாய் கூப்பிடுவோம். நீர் கண்மலையான தேவன், எங்களுக்கு அரணான தேவன், எங்களுக்கு ஆலோசனையில் மகத்துவமுள்ள தேவன், இன்னுமாய் எங்களுக்கு எல்லாம் நீரே. உம்மை நாங்கள் சோதரிக்கிறோம் தேவரீர். நாங்கள் இந்த வேளையில் உம்மை நினைவு கூற வேண்டும் என்று விரும்புகிறோம். இதோ நாங்கள் வாசித்த இந்த பகுதியில் நினைவு கூறும்படியாக என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, நாங்கள் எங்கள் ஆண்டவரை நினைவு கூறுகிற இந்த நேரத்தை எங்களுக்கு ஆஸ்வதமாக்கி தந்து, நீரும் நினைவு கூர்ந்து எங்கள் மேல் கிருபையும் தயவையும். அடுத்த பகுதிக்கு நாங்கள் போகும் பொழுது ஒரு விசேஷித்த ஒரு அனுபவத்தை எங்களுக்கு தந்தருளும்படி செபிக்கிறேன். கனத்தையும் மகிமையும் ஒன்று கொண்டு வரும் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் மறுபடியும் மாலை வேளையில் வந்திருக்கிறவங்க யாவருக்கும் அன்பின் தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் வாசித்த இந்த பகுதி எப்பொழுதுமே ஒவ்வொரு மாதத்திலும் தேவனை நாம் நினைவு கூறும்படியாக என்னவென்று நினைவு கூற வேண்டும்? அவர் உயிர்த்தெழுந்ததை நினைவு கூறுங்கள். நாம் அக்கரைக்கு போகிற வரையிலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு என்ன செய்தார் என்பதை நினைவு கூற வேண்டும் என்று நாம் இப்போ இந்த வேத பகுதியில் வாசம் இல்லைங்களா? அவர் என்ன சொல்லுகிறார்? அந்த அப்பத்தை எழுதி பிட்டு கொடுக்கிற போது என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். நாம் இப்போ அடுத்த பகுதிக்கு போகும் பொழுது நாம் அதை செய்ய போகிறோம். அதற்கு முன்பு கர்த்தர் உங்களுக்கு இதில் கை கொள்வதற்கு முன்பு உங்களை என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார். அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு பாத்திர ஸ்தோத்திரம் பண்ணின பின்பு அதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுற என்னோட சரீரமாக இருக்கிறது என்பதை என்னை நினைவு கூறும்படி இது செய்யுங்கள். அதே விதமாக அவர் அப்படியே பாத்திரத்தை எடுத்து பானம் பண்ணும் பொழுது, நீங்கள் இது பானம் பண்ணும்போது
என்னை நினைவு கூறும்படி அது செய்யுங்கள். நாம் இந்த நேரத்துக்கு சற்று பிறகு இதை நாம் கை கொள்வதற்கு முன்பு நாம் ஆண்டவரை நினைவு கூறுதலை குறித்து சற்று நிதானித்து, இப்போ அடுத்த பகுதியில் நீங்கள் உங்கள் கரங்களை அந்த அப்பத்திலும் திராட்சரத்திலும் கை வைக்கிற போது அது தேவனை நினைவு கூர்ந்த கரங்களாக இருக்க வேண்டும். சரியா? எனது ஏதோ வந்தமா ஏதோ கொடுத்தாங்க, ஏதோ கொடுத்தாங்க, அந்த ரொட்டி அது அந்த ஏதோ ஒன்று நினச்சிக்கிட்டு போகிறது இல்லை, அதுவல்ல இது. ஆனால் உண்மையாகவே இது ஒரு இது நீங்கள் நினைக்கிறபடி ஒரு ரொட்டி தான், ஒரு ஒயின் தான். ஆனால் இதை நீங்கள் பாருங்கள், இதை அசாதாரணமாக செய்கிறீங்க. இதையே தேவன் ஒரு நாளில் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு கல்வாரியில் நீங்கள் இப்போ என்ன செய்ய போகிறீங்களோ அதை அவர் செய்தார். கர்த்தர் உங்களுக்கு நல்ல நினைவை கொடுப்பாரா? பாருங்க, இப்போ நீங்கள் என்ன செய்ய போகிறோமோ சற்று நேரத்துக்கு பிறகு இதை இயேசு நேரடியாகவே செய்தார். நான் என்ன சொல்லணும்னு புரியுதுங்களா? இப்போ அப்பத்தை எடுத்து பிட்டு, அது ஏற்கனவே பிற்கப்பட்டது, அடிக்கப்பட்டது, நொறுக்கப்பட்டது, புரியுதுங்களா? அதே போல என் ரத்தத்தை பானம் பண்ணுங்கள் சொல்லும்போது அங்கே அவர் அடித்த போது, அவரை குத்தின போது அந்த ரத்தமானது சரீரத்தில் அப்படியே கொட்டினது. இப்போ என்ன வேதம் சொல்லுது? இதை நீங்கள் நினைவு கூற வேண்டும். அல்லேலூயா. அவர் அடிக்கப்பட்டது போது, அந்த மிலார்களால் அடிக்கப்பட்ட போது அவர் மேலே அந்த அடி விழுந்து அந்த மிலாரை இழுக்கும் போது ஒரு குறிப்பிட்ட சதையானது அப்படி பீத்து கொண்டு வெளியே வருது. அதே போன்று அந்த இடத்துல பீக்கப்பட்ட இடத்துல ரத்தமானது அதிகமாய் கொட்டப்பட்டது. அதே போல சிலுவையில் கல்வாரிக்கு போன பிறகு 3 ஆணிகளாலும் இன்னொரு ஒரே ஒரு ஆணி எடுத்து காலில் அடிக்கிற போது நீங்கள் அந்த நேரத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் சற்று மழை பெய்து ஓய்ந்த நேரம் வரும். அப்போ அந்த ரத்தம் சிந்தின போது அந்த தண்ணீரின் வழியாக ரத்தமானது கடந்து சென்று எத்தனையோ ஆத்துமாக்களை டச் பண்ணி அவரெல்லாம் சுலபானார். ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றமான ஒரு புரிந்து கொள்ள முடியாத மகத்தான ஒரு பாகம். அவர்களுக்கு தெரியாது இந்த ரத்தம் இந்த தண்ணீரோடு சேர்ந்து வருவது இது ஒரு ரத்தமே தெரியாது. ஆனால் அவர்கள் மீது படுகிற போது எத்தனையோ வியாதியஸ்தர்கள் சுகமாக்கப்படுகிறார்கள். அவரை சிலுவையில் கல்வாரியில் அடிக்கிற போது அவர்கள் சாட்சியாக அநேக புத்தகங்களை எழுதி வைத்து போனார்கள். அதன் பிறகுதான் அது பீக்கப்பட்டதையும் ரத்தம் அங்கு சிந்தப்பட்டதையும் அவர்கள் அங்கே நினைவு கூர்ந்தார்கள். இதை இயேசுவானவர் இவ்விதமாய் அடிப்பதற்கு சற்று முன்னதாக 2-3 நாட்களுக்கு முன்னதாக அந்த அவருடைய 12 சீஷர்களை மேல் வீட்டில் அறைக்கு அழைத்து சென்று அவர் இப்பொழுது எப்படி அடிக்கப் போகிறாரோ, எப்படி ரத்தம் பீத்து கொண்டு வரப்போகிறதோ, எப்படி அந்த சரீரம் நொறுக்கப்பட்டு பீந்து வரப்போகிறதோ அதை அவர்கள் நினைவு கூறுவதற்கு அவர் என்ன செய்தார் என்றால் ஒரு அப்பத்தை எடுத்து அதை பிட்டார்கள். பாருங்க, இயேசுவானவர் அப்பத்தை பிடுகிற அந்த முறை என்பது இதுவரைக்கும் யாரும் செய்யலை. அது ஒரு பிரத்யேகமான முறையில் அதை பிட்டார் அவர். அங்கு மட்டும் இல்லை, 5 அப்பம் 2 மீனை பங்கிட போகிறத ஒரு பிரத்யேகமான முறையில் அதை பிட்டார். சிஷர்கள் அதை மிக கவனித்து பார்க்கிறார்கள். நான் என்ன செய்கிறேன், நானும் கூட ஒரு இடத்துல பிடிக்கிறாங்க. ஆனால் இயேசு அப்படி செய்யவில்லை. அது ஒரு வினோதமான ஒரு முறையில் அதை பிற்கிறதை சீஷர்கள் கண்டார்கள். இதை சீஷர்கள் எங்கே நினைவு கூறுறாங்க? இயேசு மரித்து உயிர்த்தெழுந்து எம்மாவுக்கு போகிற இந்த சீஷர்கள் போகிற போது மறுபடியுமாய் திரும்ப இறங்கி அவரோடு வந்து அதே விதமாக அதை பிற்கிறத அவர்கள் கண்டு இவர் இயேசு என்று கண்டுபிடிக்கிறார். அதுவரையில் அவர் இயேசு அவர்கள் கண்டுபிடிக்கல. அவங்க கூட பேசிட்டு வர்றாரு, இவங்க அவங்க கூட பேசிட்டு வர்றாங்க. நீங்கள் என்ன இதெல்லாம் நடந்த பற்றி அறியாத அந்நியராக இருக்கிறீங்களா என்று கேட்டார்கள். இயேசு ஒன்றுமே சொல்லவில்லை. பிறகு அவர் ஏற்கனவே இயேசுவை பாடப்பட வேண்டும் என்று அவர் இருக்கும்போது சொன்னார் என்று நினைவுபடுத்தி இப்போ அவர்கள் உறுதிப்படுத்தும் பொழுதற்கு அதை பீத்தார்கள். அதை பீத்துடனே பச்சு பாருங்க, வேதத்தை 24வது அதிகாரம் லூக்காவின் புஸ்தகம் பிடுகிற போது அவர்கள் அதை பார்த்த உடனே இவர் இயேசு என்று அடையாளம் கண்டு கொண்டார்கள். கேட்குறீங்களா? படிங்க, மத்திய லூக்கா 24. படிங்க, யாரும் இல்லையா? வசனம் சொல்லலையா?
பிரியமான தேவச்சனமே, இயேசுவானவர் அந்த அப்பத்தை பிடுகிற அந்த முறைமை அவர்கள் கண்டபோது இதை வேறு யாரும் செய்ய முடியாது. அவர் தான் அந்த பிரத்யேக முறையில் பிடிக்கிறார். அதே போன்று ஒரு பிரத்யேகமான முறையில் அவர் அடிக்கப்பட்டார். அவன் அச்சம் கண்டபடி அடிக்கல. ஒரு குறிப்பிட்ட நோக்கத்தின் அடிப்படையில் குறிப்பிட்ட இடத்துல அவர் அடிக்கிற போது அந்த இடத்துல இருந்து அவருடைய சரீரமானது பீக்கப்பட்டது. அது எப்படி கல்யாணம் பாருங்க, எப்படி பீக்கப்பட்டது என்பதை அந்த அப்பத்தின் மூலமாக அவர் காண்பித்தார். இதைதான் நீங்க பார்க்க வேண்டும். ஏன்னா அவர்கள் ஏற்கனவே இயேசு சிலுவையில் அறியப்பட்டது அவர்கள் பார்த்தார்கள், அதை அவர்கள் கண்டிருந்தார்கள். அவர் மறித்து விட்டார் என்று அவர் கடந்து போயிட்டார். அதை குறித்து அவர்கள் என்னெல்லாம் செய்தார்கள் மறந்து போயிட்டாங்க. திரும்பமாக அவரிடத்தில் இறங்கி வந்து மத்திய லூக்கா 24ஆம் அதிகாரத்தில் அவரோடு கூட பேசிக்கொண்டு வருகிறார். அப்படிதானே? 18வது வசனத்திலிருந்து இப்போ 24:18 முதல் நீங்கள் வாசிக்கிற போது இவங்க போறாங்க. திடீரென்று ப்ராஃபிட் சொல்லுகிறார், ஒரு முதலிலிருந்து தோன்றினார். அவர் தோன்றி அவரோடு சேர்ந்து வருகிறார். அப்படி போகும் பொழுது அவர்களோடு பேசிக்கொண்டு வருகிறார். அவங்க என்ன சொல்றாங்க பாருங்க, 18ல இருந்து. அவர்களில் ஒருவனாகிய கிளியப்பா என்பவன் பிரதியுத்தரமாக, இந்நாட்களில் எருசலேமிலே நடந்தவைகளை அறியாதபடிக்கு நீர் அந்நியரா இருக்கிறீரோ என்றார். அவங்க கூட வராரு. இவர் யாருன்னு தெரியல. இவ்வளவு வருஷமா அவங்க கூட இருந்தார். அவங்க கூட சாப்பிட்டாங்க, அவங்க கூட படுத்தாங்க, அவங்க கூட அவர் அற்புத அடையாளம் செய்தாங்க, போட்டில் கடந்து போறாங்க, எல்லாத்தையும் பார்க்கிறாங்க. இப்போ அவர் தான் கூட வருகிறார். இது என்னன்னு கேட்கிறார். அவர்களுக்கு இவர் யார் என்று தெரியல. அப்போ நடந்த சம்பவம்லாம் உங்களுக்கு புரியலையான்னு கேட்குறாங்க. அல்லேலூயா. யார்கிட்ட கேட்குறாங்க? அவர்களுடைய ஆண்டவரிடத்திலே அவர்கள் கேட்கிறார்கள். இப்போ நீங்க ஏன் தெரியலன்னு கேட்குறீங்களா? இப்போ கவனிங்க. இயேசுவானவர் அவருடைய கண்களை மறைத்து விட்டார். அவர் யார் என்று நல்லா கவனிச்சுட்டு, அவர் யார் என்று புரிந்து கொள்ளாதபடி அவருடைய கண்கள் மறைக்கப்பட்டது. ஆகவே அவர்களால் அவரை அடையாளம் கண்டுகொள்ள முடியல. இப்போ நல்லா கவனி, தயவுசெய்து கவனிங்க. நான் ரொம்ப கொஞ்ச நேரத்தில் நான் முடிச்சிடுறேன். நான் திருச்சி சொல்றதையும் பற்றி காண்பிக்கிறேன். இப்போ அவர் என்ன செய்றாரு? இவர்கள் எந்த விதத்தில் அவர்கள் அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும் என்று விரும்பினார். அவர் நேரம் இப்போ என்ன செய்திருக்கலாம்? என்ன தெரியலையா அவனுக்கு? நான் தான் இயேசுன்னு சொல்லியிருக்கலாம். சொல்லியிருந்தா அவங்க கண்டிருப்பாங்க, பார்த்துட்டு இருப்பாங்க. ஒருவேளை பார்த்துருந்தா கூட இவரோட உருவ அமைப்பு இப்போ வித்தியாசமா இருக்கிறது. இப்போ குளோரிஃபை பாடியில் இருக்கிறார் அவர், அப்போ கண்டுபிடிக்க முடியும். ஆனால் இவர்கள் சொல்லலை. அவர்கள் இவரை ஒரு பிரத்யேகமான முறையில காண வேண்டும் என்று தேவன் விரும்பினார். அப்புறம் பேசிட்டே போறாரு. அதுக்கப்புறம் 25வது வசனத்துல அவரை திட்டுறாரு. இப்ப என்ன செய்யறாரு? ஒரு அப்பத்தை கொண்டு வர சொல்றாரு. பாருங்க எப்படி அவர்கள் இவரை நினைவு கூற வேண்டும் என்று அவர் எடுத்துக்கொண்ட பிரயாசங்களை பாருங்க. அதே தான் இன்றைக்கு நீங்கள் செய்ய வேண்டும். இதுதான் ஆண்டவரை நினைவு கூறுதல். இதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் ஜனங்களுக்கு அந்த கொரிந்தியருக்கு சொல்லும் போது, அவர் போஜனம் பண்ணுகிற போது இதை நீங்கள் நினைவு கூறுங்கள் என்று பேசுகிறார். அதே போல அந்த ஒயின் எடுத்து சாப்பிடுகிற போது அவர் என்ன சொல்ற? அவர் எப்படி அடிக்கப்பட்டார் என்பதை நினைவு கூறுகள் என்று சொல்லுகிறார். புரியுதுங்களா உங்களுக்கு? சும்மா ஏதோ இது ஒரு சாதாரண ரொட்டி அல்லது நீங்க இதை பல முறை எப்பவுமே செய்திருமா நினைச்சிடுவீங்க. இன்னொரு கேள்வி உங்களுக்கு இருக்கலாம், அல்லது வேற யாரும் கேட்டிருக்கலாம், நீங்க ஏன் மாசம் ஒரு தடவை செய்யறீங்க? அப்போ வாரம் செய்யலாமே, தினந்தோறும் கூட செய்யலாம். ஆனா தினந்தோறும் செய்தா, வாரம் செய்தா நீங்க தேவனை நினைவு கூற முடியாது. அது தொடர்ந்து செய்யும் போது அது எதேச்சையான ஒன்றாக மாறிவிடும், சாதாரண ஒன்றாக மாறிவிடும். ஆகவே ஒரு குறித்த நாளை பயன்படுத்தி 30 நாட்களுக்கு பிறகு இதை செய்ய வேண்டும் என்ற ஒரு தீர்மானத்தின் அடிப்படையில் செய்யப்படுகிறது. தினந்தோறும் செய்யலாம். அவர்கள் வீடுகள் தோறும் அப்பம் விட்டு சந்தோஷமா இருந்தல் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி செய்யலாம். ஆனா அது நீங்க அதை நாம் தொடர்ந்து செய்து கொண்டே இருப்போம்னா அது எப்படி ஆயிடும்னா, நான் அடிக்கடி இதை செய்ய உங்களுக்கு ஞாபகப்படுத்துவேன். எப்பவுமே செய்வது போல எண்ணி செய்யாதீங்க என்ற வார்த்தை நான் பயன்படுத்துவேன். நான் உங்ககிட்ட பேசுகிற போது பயன்படுத்துகிற சில வார்த்தைகள் நீங்கள் ரொம்ப கவனிக்க வேண்டும். ஏதோ வந்தமா உட்காந்தமா போனோமான்னு சொல்லிட்டு நீங்கள் நேற்று இருந்த மாதிரி இன்றைக்கு இருக்கக்கூடாது. கேட்குறீங்களா? உங்களுடைய இருதயத்தில் நீங்கள் என்னை விசுவாசிக்க வேண்டும்? நான் உயிர்த்ததில் பங்கு உள்ளவன். அல்லேலூயா. ஒரு நாள் உயிர்த்ததல் சம்பவிக்க போகும். நான் உயிரோடு இருந்தாலும்
நான் மறுரூபமாக்கப்பட்டு அவரை சந்திப்பேன், மரித்தாலும் உழைத்தாலும் உயிர்த்தெழுவேன். இந்த சம்பவங்கள் நினைவு கூறுவதற்கான காரணமே இயேசுவானவர் தாம் மரித்தோர்ந்து உயிர்த்தெழுந்தார் என்பதையும் அதற்கு முன்பு அவர் எவ்வளவு பாடுபட்டார் என்பதை மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் தேவனுடைய விருப்பமாக இருந்தது. ஆகவே அவர் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். நீங்க இதை ஏதோ ரொட்டி கொடுக்குறாரு, ஏதோ வைன் கொடுக்குறாரு என்று அல்ல, அல்லது ஒரு பாரம்பரியம் என்றால் அல்ல. அல்லேலூயா. நான் தினந்தோறும் அது பாரம்பரியமா மாறிடும். அல்லேலூயா. மாசம் முதல்ல போகும்போதே நீங்க அப்படிதான் எல்லாரும் உட்காந்துறீங்க, இது கேட்குறீங்க, இப்போ கொடுக்க போறாங்க, வர போறாங்க, பிக்க போறாங்க, நம்ம போய் வாங்கி உட்காந்து சாப்பிட போறோம், திருப்பி ஏதோ ஒரு வாங்கி கொடுக்க போறாங்க, நாங்கள் குடிப்போம். அப்படிதான் சொல்லுகிறீங்க. பிரியமானவர்களே, அப்படி அல்ல. நீங்கள் உயிரோடு இருக்கிற வரையிலும் இந்த நாளிலிருந்து ஆண்டவரை நினைவு கூறுங்கள். அல்லேலூயா. இவைகள் சாதாரண ஒன்றுதான். ஆனால் ஒரு நாளில் இந்த சம்பவம் இப்போ சற்று நேரத்துக்கு பின்பு உங்களுக்கு பீக்கப்பட போகிற அந்த அப்பத்துக்கும் அந்த ஒயினுக்கும் அடையாளமா அவர் பீக்கப்பட்டாரு என்பதை உன் வாழ்நாள் முழுவதும் நினைவு கூறும்படி இது செய்யப்படுகிறது. புரியுதுங்களா? ஆகவே தான் இதில் கலந்து கொள்ள வேண்டும் என்று நான் உங்களை வற்புறுத்துவதற்கு காரணம், நீ தேவனை நினைவு கூறாமல் நீ அக்கறைக்கு அவர் இடத்துல செல்ல முடியாது. ஏன்னா நீங்க அத்தனை பேரும் யாரெல்லாம் தேவனால் முன்குறிக்கப்பட்டார்களோ அவள் எல்லாரும் அங்க வந்த பிறகு இதே சம்பவம் பரலோகத்தில் ஒரு விருந்தாக இயேசுவே உங்க பிட்டு கொடுக்க போறாரு. இன்றைக்கு அவருடைய ஊழியக்காரனுக்கு நான் பிட்டு கொடுக்குறேன். ஒரு நாள் அவரே செய்ய போகிறார். அவரே அதை பிட்டு கொடுத்து அவரே அந்த ஒயினை கொடுக்க போறாரு. எங்க அந்த இடத்துல நீங்க அதை பெற போறீங்க என்பதை நீங்க நினைவு கூற வேண்டும். எனக்காக ஒருவர் அடிக்கப்பட்டார் என்பதை நினைவு கூற வேண்டும். அல்லேலூயா. நான் நேற்றைக்கு இன்றைக்கு மக்களுக்கு பேசும்போது சரியா ஞாபகத்துக்கு வந்தேன். ஒரு சம்பவம் அடிக்கப்பட்டு கீழே விழுந்து போன யாரோ ஒருவரை குறித்து பேசணும். யாராவது ஞாபகம் இருக்குங்களா? அப்போ எல்லாருமே அப்படியே இங்கே மூஞ்செல்லாம் வருமானு சொல்லிச்சிங்க. நேத்தாது அதனால ஞாபகம் வருதா இல்லையா? நான் இது ஒரு 5 வருஷமாக சொல்லியிருப்பேன். நேற்று தான் சொன்னேன். இப்போ உங்க நினைவுகள்லாம் 5 வருஷம் பொறுத்து சொன்ன மாதிரி இருந்துருக்கோம். ஆளே என்னை பார்த்து மூச்சுங்கிறீங்க. நேற்று நான் சில விஷயங்களை சொல்லும்போது நீங்கள் அப்படியே மூச்சை சொல்லிச்சிங்க. ஏதோ ஒன்று சொன்னீங்க, எனக்கும் ஞாபகம் வர மாட்டேங்குது. கேட்டவங்களுக்காவது ஞாபகம் இருக்குவானா? ஐயா உங்களை போலவே நாங்கள் இருக்கிறோம். நல்லது தான். என்னை போலவே நீங்கள் தினந்தோறும் ஜெபிக்கிறீங்களா? என்னை போல நீங்கள் தினந்தோறும் பைபிள் வாசிக்கிறீங்களா? என்னை போல தேவனோடு கூட எப்போதும் சஞ்சரிக்கிறீங்களா? நீங்கள் யாராவது கை தூக்குறது. அதனால தான் உங்களிடத்து எனக்கு எதிர்ப்பு வருகிறது. நான் உங்களை மாதிரி ஒரு ஆளாக இருந்தால் நீங்கள் எல்லாரும் என்னை நேசிப்பீங்க. நான் உங்களை மாதிரி இல்லாமல் தேவனோடு இருப்பதனால நீங்கள் என்னை எதிர்க்கிறீர்கள். நான் யார் என்று உங்களுக்கு தெரியவே இல்லை. நான் நிறைய சொல்லலாம், அது என்னை பற்றி நான் சொல்லதாக இருக்கு. நான் சொல்றதில்லை. உங்களை போல நானும் ஒரு சரீர அமைப்பை பெற்றவன் தான். ஆனால் தேவனுடைய கிருபையினால் வித்தியாசமான ஒரு சிருஷ்டிப்பு அவருடைய ஊழியக்காரர்கள் எல்லாருமே. நீங்கள் அவர்கிட்ட ரொம்ப அனாவசியம் பேசிட்டுக்கிறீங்க. அதே போல் தான் இயேசுவை அவர்கள் அனாவசியமாக சாதாரண ஒரு மனிதன் என்று எண்ணி பேசிக் கொண்டிருந்தார்கள். அவரோ சர்வத்தையும் உண்டாக்கி சர்வலமுள்ள தேவன். ஆண்டவரே, நான் இன்னும் புகழ்ந்து பேசுவதற்கு எனக்கு ஞானத்தை கொடுங்க, புரிந்து கொள்ள வேண்டும். அவர் சாதாரண ஒரு நபர் அல்ல, ஆனால் ஒரு சாதாரண நபராக இருக்கிறார். அல்லேலூயா. மற்றவர்கள் சரியாக புரிந்து கொள்வது தன்மை. அவர் சாதாரண ஒரு நபர் அல்லவர். அவர் ஒரு மனிதனும் கூட அல்லவர். அல்லேலூயா. அவர் சிருஷ்டிப்புகளை கவனித்து பாருங்க. அழைக்கவே முடியல, புரிந்து கொள்ளவே முடியல. அல்லேலூயா. காற்றை எப்பாவது யோசித்து பார்த்துருவீங்களா? இந்த காற்று எங்கிருந்து வருகிறது, எப்படி வருகிறது, இதில் எப்படி ஆக்சிஜன் வருகிறது, இந்த காற்றினால் நான் எப்படி உயிர் வாழ்கிறேன்னு யாராவது நினைப்பீங்களா? இந்த காற்று இன்றைக்கு இல்லாமல் போகட்டும், இவ்வளவு பேரும் டெட்பாடி ஆகும். தெரியுமா உங்களுக்கு? சற்று நேரம் ஆண்டு இடத்துல மட்டும் காற்று இல்லாமல் பண்ணிவிட்டா குழந்தைலேருந்து குட்டிலேருந்து எல்லாரும் டெட்பாடியாக மாறிடுவீங்க. கிருபையானது. நீ சில நேரங்களில் காற்றே அடிக்கலன்னு, காற்று அடிக்காத நீ வாழ்ந்துனாங்க, காற்றே வீசுறது. நான் கூட சொல்லுது பாரு, ஒரு மரம் எல்லை கூட அசையில. ஐயோ அசையில நீ சாக வேண்டியது தானே. நான் இது சொன்ன கோச்சிக்க மாட்டேங்க, நான் தவறாக சொல்ல மாட்டேன்.
நீங்கள் சிந்தித்தீங்கன்னா பாஸ்டர் என்கிட்ட நல்லா தான் சொல்கிறாரு. நீ தவறான மைண்டடாக இருந்தேன்னா நான் சொல்றது ஒன்று தப்பா தெரியும். நீ ரைட்டான மைண்டட்ல ஆவிக்குரிய மைண்ட்ல இருந்ததுன்னா நான் சொல்றது உனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நீ யாராக இருந்தாலும் சரி, எனக்கு நீ எதிரியா இருந்தாலும் சரி, எனக்கு எதிரி இல்லை, எனக்கு இந்த ஊழியத்தில் இந்த செய்தியில் நீங்க கவனமாக உத்தமமாய் நடக்க வேண்டும். இதுல நான் தவறவே மாட்டேன். யாராக இருந்தாலும் நான் நிச்சயம் உன்னை கடிந்து கொள்ளுவேன். வேற மாதிரி கூட நான் செய்யவும் சொல்லவும் முடியும். என்னன்னு என்னோட தேவையை நல்லா சற்று கவனிங்க. நீ மேலே போகணும்னு சொல்றியா? அந்த மேலே போறதை பற்றி தெரியுமா உனக்கு? பரிசுத்த ஸ்தலம் ஐயாது, இது போன்ற பூமி அல்ல. அது பரிசுத்தவான்கள் இருக்கக்கூடிய ஒரு இடம். அது நீங்க ஒரு அசுத்தவானா, நீ ஒரு பாவியா இந்த பூமியில பிறந்திருக்கிற. அல்லேலூயா, உண்மைதானே? உங்கள் ஒவ்வொருவரையும் தனித்தனியா சிந்திச்சு பாருங்க, நீ யார் என்று. நீ சொல்ல மாட்ட, உன்னோட தவறுகளையும் மீறுதல்களையும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு உருவாக்கப்பட்டு இருக்கிற. நீ உத்தமமான ஆளா இருந்தால், பரிசுத்தமான ஆளா இருந்தால் உன் தவறை நீ சொல்லுவ. இல்லை, சொல்ல மாட்டேன். அதை மூடி மறைப்ப. அப்படிதானே? உனக்கு மகிமை தேசம் தேவையா? தேவைதான், தேவன் தேவைதான் என்று நீ எப்படிப்பட்ட நபரா இருந்தாலும் அவரை நினைவு கூர்ந்தால் போதும் என்று அவர் நினைவு. நீங்களோ வேற எதையோ நினைவு கூறுகிறீங்க, வேற எதையோ செய்ய முயற்சி செய்யறீங்க, தப்பா சிந்திக்கிறீங்க, தப்பா செய்யறீங்க, அல்லது நீ என்ன நினைக்கிறீங்க அதெல்லாம் நான் செய்யணும்னு நினைக்கிறீங்க. அது எப்படி நீங்க நினைக்க முடியும்? ஏன்னா ரொம்ப ரைட்டா செய்யறீங்களா நீங்க செய்வதெல்லாம்? அப்படி என்னத்தீங்க? அல்லேலூயா, சின்னர். எப்போதும் எந்த நெல் இது எப்போதும் மறந்து போகாது. நீ பிறக்கும் போதே ஒரு பாவி. அல்லேலூயா. இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, உன்னுடைய பிறக்கும் போதே இருக்கிற பாவத்தின் தன்மை, பாவத்தையும் நீ வளர்ந்து வரும்போது எவ்வளவோ காரியம் செஞ்சிருக்கிற. ஆனா யாருன்னா சொல்லுவீங்களா? சொல்லுவியா? நீ சொல்ல மாட்டேன். சூப்பரா மாறிப்பீங்க. எப்படின்னா, சாப்பாடு போட்டு வச்சா அந்த தட்டில் இவ்வளோ பேர் பூசணிக்காய் கற்று வச்சிங்கன்னா எப்படியாவது பூசணிக்காய் மறைக்கணும்னு பார்ப்பீங்க. பூசணிக்காய் மறைக்க முடியுமா? எவ்வளோ சோறு போட்ட பூசணிக்காய் மறைச்சிட வேண்டிய. சோறு போட்டு உன் தட்டில் இவ்வளோ பேர் பூசணிக்காய் வச்சா மறைச்சிடுவியா? அது மற்றவங்களோட பாவங்களும் தவறு. மறைக்க முயற்சி செய்யாது. முயற்சி செய்துட்டு நீ ஒரு பெரிய அருமையான ஒரு ஆள் போல நடிப்பெல்லாம் நடிக்காது. டோன்ட் டூ தட். ஏன் தெரியுமா? நீ அக்கறைக்கு போகணும், நீ பரலோகத்துக்கு போகணும், நீ தேவ சமூகத்துக்கு போகணும். நீ மறைப்பாயானா வாழ்வடைய மாட்டாய் என்று பைபிள் சொல்லுகிறது. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அதை அறிக்கை செய்கிறவனும் இறக்கம் பெறுவான். அப்படி என்ன செய்யணும்? உண்மையை சொல்லணும். இல்லை இந்த பக்கம் எதுவும் சொல்லணும். எங்க பொம்பளைங்க நாங்கள் என்றைக்கு உண்மையை சொல்லிக்கிறோம். எங்க பிறப்பிலிருந்து நாங்கள் உண்மை சொன்னதே கிடையாது. இப்போ கேட்குறீங்களே. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அவ்வளோ உஷாராகிறாங்க. ஆகவே நாங்கள் பெண்கள், எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரே விஷயம், எதையுமே மறைப்பது தான். நாங்கள் எந்த காலத்தில் வெளிப்படையாக சொல்லியிருக்கிறோம் இல்லை அப்படின்ற விஷயம் எனக்கு தெரியும். ஆனாலும் நான் உங்ககிட்ட பேசும்போது உனக்கு தெரியாத மாதிரி நானும் தெரியாத மாதிரி உங்கள்கிட்ட பேசுகிறேன். நீயும் சூப்பராக மறைக்கணும்னு முயற்சி செய்கிற. பூசணிக்காயை சோத்தில் போய் மறைக்க முடியுமா? முழு பூசணிக்காய் சமையல் செய்த பூசணிக்காயால மறைச்சிடலாம். முழு பூசணிக்காய் மறைக்க முடியுமா? ஒரு நாள் வெளியே வரும், மறைக்க முடியாது. ஆகவே வெளிப்படையாக இரு. உன் பாவங்களை அறிக்கை செய், அதை விட்டுடுங்க. மறைக்கிறதால நீ வாழ்வடைய மாட்டேன். அப்படின்னு என்னன்னா, அக்கறைக்கு நீ போக மாட்டேன். போகணும்னா நீ இதுதான் செய்யணும். அப்படிதானே பைபிள் சொல்லுது. நீ அப்படி சொல்றது இவங்க ஒதுக்க மாட்டாங்க. நீங்க சொல்லு. பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டா. ஏன் மறைக்கிற? நீ அங்க போனன்னு நினைக்கிறல்ல, அறிக்கை பண்ணு, விட்டுடு, வாழ்வடைவாய். மறைக்காத, செய்த தப்ப நியாயப்படுத்தி பேசாத. அல்லது யார் சொல்லணும் உங்களுக்கு? யார் சொல்லணுமா? என்கிட்ட நீங்க அப்படி பேசுங்க, நான் யார் சொல்லணும் நிரூபிச்சிடணும். நான் நிரூபிக்காம உங்களை கூப்பிட்டு பேச மாட்டேன். சரிங்களா? அதனால உத்தமமா இருக்க முயற்சி செய்யும். மற்ற பாஸ்டர் மாதிரி பார்த்தோன்னு சிரிச்சுட்டு அப்புறம் சபையில மட்டும் பேசிட்டு அப்புறம் அந்த மாதிரி சொல்ற ஆள் கிடையாதுண்ணா. உங்கள்கிட்ட முன்னாடி என்ன பேசணும், இங்க என்ன பேசணும், அப்பதான் இன்னொன்று
மட்டுமே பேசுவேன். நீ தான் கவனமா இரு. இன்றைக்கு என்னுடைய செய்தி என்ன? அப்பத்தையும் திராட்சத்தையும் ஒரு கொடுக்கிற போது தேவன் உலகத்தில் கேட்பது அவரை நினைவு பாருங்க. மறுபடியும் 24, 25 கண்டிப்பா நீங்க நினைவு கூறணும். அப்படி யாரெல்லாம் நினைவு கூறுவீங்களோ அவங்க இதுல கை கொள்ளும். தேவனை நினைவு கூறலன்னா இதுல கை வைக்காது. Don't do that. 24 ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுது. உங்களுக்காக, எல்லாருக்கும் இல்ல. ரோட்ல போனப்பா இங்க வாங்க இதை வாங்கிக்க கூப்பிடல. சேஜுக்காரனை கூப்பிட்டு வா இதை வாங்கிக்கணும்னு சொல்லல. அவன் எதையோ செய்யறான், நம்ம செய்யற மாதிரி செய்யல. அதுக்கு வேற யாரும் பெந்தகத்தை கூட்டி என்ன வாங்க வாங்க எங்க சபைக்கு இந்த மாசம் வந்து இதில் வாங்க உங்களுக்கு பிட்டு கொடுக்குறேன் அப்படி செய்யல. உங்களுக்கு பிட்டு கொடுத்து, யார் நீங்க? முன்குறிக்கப்பட்டவர்கள், அழைக்கப்பட்டவர்கள். உண்மைதானா? அப்படி அதை நினைவு கூற வேண்டாமா? நீ இஷ்டமா செய்ய முடியுமா? நீ ஏனென்றால் இது தேவனை பற்றின சமாச்சாரம். உனக்கும் தேவனுக்குள்ள ஒரு சமாச்சாரம். நீ எப்படி மறைக்க முடியும்? நீ எப்படி தவறா இருக்க முடியும்? எப்படி தவறா இருக்க முடியும்? நீ சரி என்று எண்ணிக்கொண்டிருக்கிறாயா? மொத்தமே தெரியும் யார் யார் எப்படி. ஆகவே வேதம் சொல்லுகிறது, அதை பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமா இருக்கிறது என்னை நினைவு கூறுவது. என்னை உங்கள்கிட்ட போய் கெஞ்சுறாரு அவரு, ஐயா அம்மா நான் அடிக்கப்பட்டேன், நொறுக்கப்பட்டேன், என்னை நினைவு கூறும்படி இதை கை கொண்டு. வண்டர்ஃபுல் லாட். இது போல தேவனை நீ பெற்றிருப்பதற்கு எவ்வளவு சந்தோஷப்படணும். ஏன் தவறு செய்யற? ஏன் மீறுதலுக்கு உட்படுகிற? அதை ஏன் மறைக்கிற? வெளியே வா, அதுல இருந்து வெளியே வா. அல்லேலூயா. நான் இப்படி சொல்லலாமா? என்னை கத்து ஒரு வேளை மன்னிப்பாரா? எவ்வளவு பேர் செய்யறாங்க, எவ்வளவு பேர் பண்றாங்க. அது அவனுக்கு. ஆனா உனக்கு அது இல்லை. ஒருவேளை நீ பாவத்துல பிறந்ததுனால சில நேரத்துல தவறு செய்யலாம், மன்னிக்கணும் செய்யணும்னு சொல்லல. ஆனால் உன்னை மன்னிக்கப்பட்ட ஒரு நபர் அங்க இருக்கிறாரு. உனக்காக அடிக்கப்பட்ட ஒரு நபர் இருக்கிறாரு. உனக்காக பீக்கப்பட்ட ஒரு நபர் இருக்கிறாரு. நினைவு கூறுவாயா? இது ஒரு விளையாட்டெல்லாம் அந்த சமாச்சாரம் கிடையாது பிரியமானவர்களே. ஏதோ ஒரு கோயில் ஏதோ ஒரு சிலையை செஞ்சுட்டு கூழ் ஊத்துறது இல்லை. இது கூழ் ஊத்துறது வேற பொங்கல் வச்சு போறது அது இல்லையா? இது அவன் கூழ் செய்து வைக்கிறான் அல்லது பொங்கல் செய்து வைக்கிறான். இயேசு உனக்காக அடிக்கப்பட்டார் என்பதை அதை பீத்து அதை வந்து எடுக்க போற பாரு, நீ வாங்க போற பாரு. ஆண்டவரே எனக்காக பீக்கப்பட்ட சரீரத்தை நான் நினைவுகிறேன் என்று நீ அதை ஏற்றுக்கொள்ளுகிற. அவ்வளவு மகத்தான வார்த்தை. மறுபடியும் பானம் பண்ணும்போது மறுபடியும் 25வது வசனத்துல, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி. அல்லேலூயா. ஏன் செய்யக்கூடாதா? உனக்காக எனக்கு செய்து முடிச்சுட்டாரு. எத்தனை பேர் நம்புவீங்க? ஏன் அதை நினைவு கூறக்கூடாது? இதுதாங்க இது செய்யும். ஆண்டவரை நினைவு. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனை நினைவு கூறுங்க. எல்லாரும் மகிமை தேசத்துக்கு போவதில்லை, ஆனால் நீங்க போவீங்க. அதனால தான் நீங்க வந்து உட்கார்ந்து தவறு செய்யாத, மீதுக்கு உட்படாத, உன்னோட ஊழியத்தை விட்டு உன்னோட சபை விட்டு வேற எங்கேயும் ஓடாத, அலைந்து திரிகிற நட்சத்திரத்துல இருந்து திருச்சி சொல்லப்படி இருக்காத. அல்லேலூயா. உனக்கு ஒன்னா உன் மைண்ட்ல ரொம்ப அலைஞ்சு திரிஞ்சு இந்த சபைக்கு அந்த சபைக்கு ஓடி இருக்கலாம். நீ அலைந்து திரிகிற நட்சத்திரம் என்று திருச்சி சொல்லுகிற நீ ஒன்றையும் பெற முடியாது ஆண்டவரிடத்துல. ஏன்னா விளையாட்டு நினைச்சுக்கிறியா? நீ பைபிள் செய்தி சபை என்பது விளையாட்டு நினைச்சுக்கிறியா? அது இன்னொரு சபை மிக மகத்தானது, இந்த சபை ரொம்ப மோசமானதா? என்ன நீ ஒரு விஷயம் தெரியுங்களா? அவருடைய பிரசங்கத்தின் நேரத்தில் மக்களுக்கு சொல்லும் போது ஒரு சம்பவத்தை நினைவு கூறுகிறார். சோதரியே ஒரு அருமையான ஒரு போதகர் இருந்தார். ப்ராஃபிட் சொல்றத சொல்றேன். அவருடைய சபையில நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான மக்கள் இருந்தார்கள். அந்த மக்களுக்கும் அந்த சபையார் பாஸ்டருக்கும் ரொம்ப சந்தோஷம். என்கிட்ட இவ்வளோ சனங்க இருக்கிறாங்க. அதுக்கு சற்று கொஞ்சம் தூரத்தில் ஒரு சபை இருந்தது.
அதில் ஒரு பாஸ்டர் இருந்தார், அவர்கிட்ட ஒரு 10 பேர் தான் இருந்தார். அங்கே உட்காந்து இவங்கெல்லாம் அவர்கிட்ட ஒரு 10 பேர், எங்கிட்ட பாரு இவ்வளோ பேர் என்று எப்போதும் எண்ணுவது உண்டு. எப்போதுமே அப்படிதான் இருந்தாருலாம். இப்போ பிரணாம் செய்தி எனக்கு ரொம்ப தெரியும்னு சொல்கிறவங்க இதை பட்சிப்பாளர்கள் இருந்தாங்க. பிறகு ஒரு நாள் வந்தது, அவர்கள் மறித்தார்கள், இவர்கள் மறித்தார்கள். 10 பேர் உள்ள சபை இருக்கிற பாஸ்டர், அந்த பாஸ்டர் அந்த 10 பேர் மொத்த பேரும் பரலோகத்துக்கு போயிட்டாங்க. 1000 நூற்றுக்கணக்கான 1000 வச்சுருந்தாங்க பாருங்க. அதில் அந்த பாஸ்டர் மட்டும் தான் போனேன், ஒரு ஆள் போனேன். இப்போ சொன்ன எந்த சபை பெருசு? நான் சொல்லலை, ப்ராஃபிட் கேட்டார், ஜனங்கள்கிட்ட கேட்கிறார் எந்த சபை பெரியது? எத்தனை பேர் மகிமைக்கு போக அனுப்புகிறார்களோ அவர்கள் தான் பெரியவர். அல்லேலூயா. வாஸ்துப்பார். ஆகவே என்னுடைய பிரியமெல்லாம் என் சபையில் ரொம்ப கொஞ்சமான ஜனங்கள். நான் இப்போ எண்ணிடுவேன், எண்ணிக்கக்கூடிய ஜனங்கள் ஒருவரும் தவற விடாமல் என்னுடைய ஆண்டோட சந்திக்க வேண்டும் என்னுடைய பிரியம். ஆகவே நீ தவறும் பொழுது என்னால் கணிந்து கொள்ளாமல் இருக்க முடியாது, என்னால் சரி செய்யாமல் இருக்க முடியாது. நீ சர்ச்சுக்கு வரலன்னு 1000 கதையை விடலாம், நீ அது கதைன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீ சபை கூடுதலை எப்படி விட்டு விடலாம்? நீ உண்மையிலே மேலே போகிற நபராக இருந்தால் சபை கூடுதலை விடலாமா? நீ சொல்லு எனக்கு. நீ போய் வரங்கன்னா உட்காந்து அதை விட இதை விட அது ரொம்ப பெரியது அவனுக்கு. அல்லது யாரோ சொன்னாங்க என்னால் வர முடியலன்னு சொல்றிய, அதே போல் இயேசு சொன்னார், என்ன பண்ணுறது? இயேசு கிறிஸ்து வரும்போது நான் சொல்கிறேன் நீ வர முடியாது உன்னை சொல்லிட்டு உன்னை கூட்டு போகிறது போயிட்டு என்ன பண்ணுவேன்? நீ என்ன பண்ணுவீங்க? காலம் இருக்கும்போது காலத்தை பிரயோஜனப்படுத்தும். யார் என்ன நடந்தாலும் 1 கோடி ரூபாய் இழந்து போனாலும் தேவனை நினைவு கூறுத மறந்துடாத, அதை விட்டு போகாத. உன்னை வேலை விட்ட தொந்தரவோட வந்து நினைவு கூறு. இயேசு கிறிஸ்து நினைவு போய் பிச்சை எடு. ஏன் அந்த நினைவு வரக்கூடாது? உனக்காக அடிக்கப்பட்டாரு, அவருடைய சரீரம் பீக்கப்பட்டது, ரத்தமானதுக்கு கடந்து போனது, ஆறை போல கடந்து ரத்தம் போனதாக பார்த்தவர்கள் சொல்லுகிறார்களே. இன்னொரு விஷயம் கூட சொல்லிடுறோம். அவர் சிலுவையில் ஆணி அடித்து கஷ்டப்படும் போது அந்த பக்கமாக ராபின் என்கிற ஒரு பறவை இருந்தது. ராபின் பறவை, அது அமெரிக்க தேசத்தில் கூடிய ஒரு பறவை. அந்த பறவை கடந்து போன போது அப்படியே நின்றுச்சு. நின்று திரும்பி வந்து இயேசுவை அடித்த அந்த கைகளில் உட்கார்ந்துக்கிட்டு தன் அழகினால அந்த ஆணி புடுங்குச்சு. ஒரு பறவைக்கு அது கதையோ என்னவோ, ஆனால் சொல்லும்போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அந்த பறவையாக அது இருக்கக்கூடாது. அல்லேலூயா. சொல்றீங்க ஆண்டவரே, அந்த ராபின் பறவையாக நான் இருக்கக்கூடாதா? யார் அதற்கு அந்த அறிவை கொடுத்தது? அது மறந்து போயிருக்கலாம். நின்று உட்கார்ந்து கொண்டு தன் அழகினால் அந்த ஆணியை பிடுங்க பார்த்தார். பறவையினுடைய பறவை மிக சாம்பல் நிறத்தில் அழகான ஒரு பறவை. இது இழுத்து அந்த ரத்தமானது அதன் கழுத்தெல்லாம் பட்டு அதன் பிறகு அது குஞ்சு குறிக்கிற எல்லா பறவைகளுமே ரத்தம் அங்கங்க பட்டது போலவே இன்றைக்கு கூட அந்த ராபின் பறவைகள் இன்றைக்கு ரத்தம் தெளிக்கப்பட்டதாக இன்றைக்கு கூட இருக்கிறது. அல்லேலூயா. ஒரு எங்கேயோ அறிவில்லாத 5 அறிவு உள்ள ஒரு பறவை என் இயேசுவை அடிக்கப்படுகிறார்களே, அந்த ஆணியை பிடுங்க வேண்டும் என்று எண்ணுகிற அந்த பறவைக்கு இருக்கிற அந்த அனுபவம் உனக்கு இல்லையா? அப்படி இருந்தால் இது போல பாவங்களை தவறுகளை செய்வியா நீ? அக்கிரமங்களை செய்வியா நீ? அநியாயங்களை செய்வியா நீ? மேலே போகணும்னு விரும்புகிற நீ இது போன்ற காரியங்கள் நீ செய்வாயா? எது போன்று நீ என்ன செய்யற அதுதான். அல்லேலூயா. எப்படி செய்ய முடியும்? நீ இதையும் செஞ்சுட்டு நான் மேலே போல எண்ணுகிறாயா? ஆண்டவரை நினைவு கூறு. அவர் அடிக்கப்படுகிற நினைவு கூறு. உனக்கு யோசனை சிந்தை என்று ஒன்று இருக்குமானால், எப்பாவது இருக்குமானால் இயேசு எப்படி அடிக்கப்பட்டார் என்று சிந்தித்துப்பார். உன் கண்ணங்களில் கண்ணீர் வழிந்தோடும், அது ரத்தத்தை போல வழிந்தோடும். அதை துடைப்பதற்கு யாருமே இருக்க மாட்டார். அவ்வளவாக உன்னை அது உயர்ந்த நிலைக்கு கொண்டு போகும். அப்படியாக அடிக்கப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்டு உனக்காக மரித்து இப்பொழுது நீ மரித்தோடு உயிர் எழுவதற்காக உனக்காக இந்த செய்தி கொடுக்கப்படுகிறது. நீ மரித்தால் உயிர் எழுப்பப்படுவாய் என்ற நிச்சயம் இருக்கிறது. அப்பா எல்லா சமயம் நான் மரித்தா உயிர் எழுதணும்னு சொல்ல எவனும் எதிர்க்க முடியாது. இந்த செய்தியோடு தன்னை இணைத்துக் கொள்ளாத எவனுமே தேவ சமூகத்தில் போக முடியாது. எழுதி வச்சுக்கிறது.
அந்த நாள் வரும், நீ போலன்னதை பாஸ் அடிக்க சொல்லிட்டான்னு சொல்ல வேண்டிய நேரம் வரும் உனக்கு. சும்மா வந்து ஆளுக்கு ஏற்ற மாதிரிலாம் பேச முடியாது. அல்லேலூயா. உனக்கு இவங்க ஏற்றவங்க, உனக்கு இவங்க புரியும், அதுக்காக வந்தெல்லாம் பேசாத. போய் அவங்களுக்காக முதல்ல ஜபம் பண்ணி ஒழுங்குல அவங்களை கொண்டு வர முயற்சி செய்யும். அதுக்கப்புறம் வந்து பேசு. ஒரு ஒழுங்கை கற்றுக்குது. என்ன நினைக்கிறேன் அதெல்லாம் பார்த்து செய்யணும்னு நினைக்காத. அப்படிப்பட்ட ஆள் நானும் கிடையாது. ஒரு நாளாக எப்படியோ இருந்துட்டேன். நேரம் காலங்கள் முடிந்து கொண்டிருக்கிறது. ரொம்பலாம் எல்லாருக்கும் நான் சப்போர்ட் எல்லாம் பண்ண முடியாது. யானுடைய மகனாக இருக்கணும், தேவ சமூகத்திற்கு வரணும், வாரந்தோறும் வரணும். வீணான மனுஷர்கள் சபை கூடுதலை விட்டு விடுறது போல விடாது இருக்கணும். ரொம்ப நீ வரமாட்டேன் செய்ய மாட்டேன், உனக்கு வந்து எல்லாமே செய்திருக்கணுமா? ஓ அனுபவி, பூமியிலே அனுபவிக்கிறது அனுபவி, முடிஞ்ச பிறகு அனுபவிப்போம். ஆகவே எனக்கு பிரியமான தேவன், உடனே நான் சொல்வது உங்களுக்கு சற்று கடினமாக இருந்தாலும் பொறுத்து கொள்ளுங்க. நான் அவ்விதமாக மனதில் அவ்வளவு துக்கத்தோடு வேதனையோடு பேசுகிறேன். அவர் சிந்தனை என்னுடையவர். அவர் இன்னைக்கு யாராவது சொல்லுங்கள் அவர் என்னுடையவர். அப்படியாங்க அவருக்கு பட்ட அந்த பாடுகள் உன் உள்ளத்துல வர வேண்டாமா? நீ நினைவு கூற வேண்டாமா? நீங்களே சொல்லுங்க. தேவன் ஒவ்வொரு வாரமும் இதை ஒவ்வொரு மாதமும் இதை வாசிக்கிறேன்னு எத்தனை பேர் நினைவு கூறுறீங்க? ஓ எனக்கு அந்த ஒருவர் அடிக்கப்பட்டது நொறுக்கப்பட்டது மாத்திரம் இல்லை, இன்னொன்று தெரியுமா உனக்கு? உனக்காக அவர் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். நிறுத்தவே இல்லை அவர். தவறு செய்கிறாய், நீதான் மீறுதலுக்கு உட்படுகிறாய், நீதான் செய்கிறது சரி என்று எண்ணிக்கொண்டிருக்கிறாய். கமாவுக்கு வெளியே வா. கர்த்தருக்கு பிரியமாய் எவ்வளவு நாள் நீ வாழ போற? நீ எல்லாரும் எத்தனை வருஷம் நீ வாழ்வே? நீ என் வயது வரைக்கும் நீ வாழ்வியா? நீ தெரியாது. ஒருவேளை நாளைக்கே நீ மறித்து போகலாம், நாளை மறுநாள் மறித்து போகலாம். மறிக்கக்கூடிய சரீரத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். கூடுமான வரையிலும் உன் வாழ்நாள் எல்லாம் பின் நாட்களில ஒரு நாளில எதையோ செய்தாய். உனக்கு நல்லா தெரியும். நீ வெளியே சொல்ல மாட்டால், அது சொன்னா நீ கோபம் வரும். ஆனா உன் உள்ளத்துக்கு தெரியும். நீ உண்மையாகவே மனவாட்டியா இருந்தால் நீ என்ன செய்து உனக்கு தெரியும். தெரியாது உனக்கு. நியாயப்படுத்தாது, சரி செய்யாது. அதற்கு முன்பு வந்து ஆண்டவரே என மன்னிப்பீரா, நீர் அடிக்கப்பட்டதை நான் மிகவும் அதிகமாக யோசித்து பார்த்தேன், சிந்தித்து பார்த்தேன். ஒரு சின்ன அடி விழுந்தா எவ்வளோ கலகி போற நீ. அல்லது யாராவது எதனா சொன்னா உன்னால தாங்கவே முடியல இல்லையா? அவ்வளோ பெரிய வானத்துக்கும் பூமிக்கு ஆண்டவர். அவர் ஒரு சாதாரண ஒரு நபர் இல்லையா? என்னால் இன்னும் அதிகமாக சொல்ல முடியல. அவர் ஒரு சாதாரண ஒருவர் அல்ல, மற்ற தெய்வங்களை போன்ற ஒரு தெய்வமும் அல்ல. அவர் நிகரற்றவர். பூமியில எந்த ஒன்றுக்கும் நிகரானவர் அல்ல. அவர் நிகரற்ற தேவன். அவர் உண்மையுள்ள தேவன். அவர் உன்னை காண்கிற தேவன். அவர் உன்னை நினைவு கூறுகிற தேவன். அவர் உன்னை கண்ணில் என்னோட மகளே மகனை என் கூட வரமாட்டாய் என்று காத்து கொண்டிருக்கிற தேவன். அவர் பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று பரிந்து பேசுகிற மன்னிய மாட்டேன். இவருடைய பாவத்தை கணங்களை செய்ய மாட்டேன், அவனை விடுவிய மாட்டேன், என்னோட மறுபடி செய்ய மாட்டேன். நீங்கள் அப்படி நினைவு கூற வேண்டாம். எனக்கு தெரியல எப்படி நீங்க சமயத்தில் விட்டுறீங்கன்னு எனக்கு தெரியல. ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அதுல ஒரு சில வேற ஏதாவது சபையில போய் உட்காந்து அங்க உட்காந்து நீ என்ன பார்த்துட்ட, என்ன அனுபவிச்சிட்ட, ரட்சிக்கப்பட்டியா, மீட்கப்பட்டியா, செய்திச்சா, நடந்துச்சா அது உனக்கு? ஒருவேளை நாளைக்கு மறித்தா அங்கதான் நேரம் மேல போயிடுவியா? நீ சிந்திக்க தெரியல, யோசிக்க தெரியல. அப்போ நீ என்ன நினைக்கிறியோ அப்படியாவே போகணும். எல்லாமே சோதனை அப்படி செய்யாது. இன்றைக்கு நில், கவனி, கர்த்தரோடு செய்து கொடுத்து நினைவு கூறு. உன்னுடைய ஆத்மா எங்க தங்க வேண்டும் என்று தேவன் அறிந்திருக்கிறார். நீ ஒன்றும் நினைவு அறியல. இயேசு சொல்லுகிறார், நீங்கள் என்னிடத்தில் வரவில்லை, நான் இடத்துல வந்தேன். நீங்க
நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உன்னை தெரிந்து கொண்டேன். அப்படிப்பட்ட நபருக்கு நீ என்ன செய்யற? என்ன செய்யற? நீ செய்வதெல்லாம் உனக்கு சரியானதாக தோன்றுகிறதா? நீதியின் வழியில நடந்து கொண்டிருக்கிறாயா? அநியாயமா இல்லையா? நான் இதெல்லாம் யோசிக்கும் போது என்னோட உள்ள எப்படி பாடுபடும். என் சார்ந்தல் நின்று பாரு. ஆகவே பிரியமானவர்களே, அடுத்து நான் அந்த பகுதிக்கு போவதற்கு முன்பு தேவன் உனக்காக அடிக்கப்பட்டதையும் நொறுக்கப்பட்டதையும் நினைவு கூறுவது கேட்டு. அல்லேலூயா. உன்னுடைய வழிகள் சிறந்த வழிகள் அல்ல, அவருடைய வழிகள் தான் சிறந்த. அல்லேலூயா. உன் நினைவுகள் சிறந்தது இல்லை, அவருடைய நினைவுகள் தான் சிறந்தது. அப்படி நீ பைபிள்ல வாசிக்கிறேன். உன் நினைவுகள் என் நினைவுகளும் அல்ல, உன் வழிகள் என் வழிகளும் அல்ல. உன் நினைவுகளும் என் நினைவுகளும், உன் வழிகளும் என் வழிகளும் வானத்துக்கும் பூமிக்கும் எவ்வளவு உயரமா இருக்கிறதோ அவ்வளவா இருக்கிறது. நீ படிக்கலையா? 103வது சங்கீதத்தில் இருக்கிற. அப்படின்னா நீ தினம் தினம் ஒவ்வொரு நாளும் மாசத்துல ஒரு நாள் மாத்திரம் இல்லை, நான் இதை உங்களை வீட்டு பிறகு வீட்டுக்கு போன பிறகு ஒவ்வொரு நாளும் நினைவு கூறுங்க. ஒவ்வொரு நாளும் அவரை பற்றி சிந்திங்க. இந்த பூமியில் அவரை குறித்து சிந்திக்கிறவங்க யாரு இருக்கிறாங்க? மனவாட்டி தவிர யாருமே கிடையாது. ஆகவே தான் தேவனுடைய மனவாட்டி ஸ்தானத்தில் பொருந்துகிறார். அல்லேலூயா. சிஎஸ்ஐ சபையோ பெதவத்த சபையோ மற்ற சபையோ நான் இயேசு மனவாட்டின்னு சொல்லு பார்க்கலாம். அன்பான தேவச்சொல்ல, சற்று நேரத்துக்கு பிறகு நீங்க எடுக்க போகிற இந்த அப்பத்திலும் திராட்சரசமும் என்ன அர்த்தம் தெரியுமா? என்ன நினைவு கூற வேண்டும் தெரியுமா? எனக்காக ஒரு அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு மரித்து உயிர்த்து இருந்தார். அல்லேலூயா. இன்றைக்கு உலகத்துக்கு சாவல் பற்றி பயந்து நடுங்கி கொண்டிருக்கிறார்கள். நமக்கும் பயம் இல்லை. நம்ம யாவது யாருன்னா சாவை பார்த்து பயப்படுறீங்களா? ஏன் பயப்படல தெரியுமா? நான் உயிர்த்து எழுவேன். நான் மொத்தமா மதிப்பது இல்லை, நான் உயிர்த்து எழுவேன். எப்படி முடியும்? என் இயேசு மரித்து உயிர்த்து எழுவார். அவர் எதை செய்தாரோ அதை எனக்கே செய்தார். அவர் செய்தது எனக்கென்று செய்தார். நான் மரித்தாலும் பிழைப்பேன், உயிரோடு இருந்தாலும் ஒரு நொடி போதில் இறப்பதில் மறுமாக்கப்படுவேன். எத்தனை பேர் நீ விசுவாசிக்க முடியும்? விசுவாசி கர்த்தரை மகிழ்ப்படுத்த. இந்த பூமியில யாரையாவது ஒருவரை உயர்த்தாத, அவரை போய் மகிழ்ப்படுத்தாத, தேவனை மகிழ்ப்படுத்த, தேவனை உயர்த்தது, தேவனை ஸ்தோத்திரி. உனக்காக மரணத்தை உனக்காக ஜெயித்தவர். ஜெயித்தது மாத்திரமல்ல, உன்னை உற்று நோக்கி கொண்டிருக்கிறார். ஞாபகம் சகோதரனே, இயேசு உன்னை உற்று நோக்கி கொண்டிருக்கிறார். மறந்துடாத. நீ எங்கேயும் ஒழிய முடியாது, எங்கேயும் தனியா போக முடியாது, ஏதாவது செய்தால் சரி என்று செய்ய முடியாது. நீ உன்னை கவனித்துக் கொண்டிருக்கிறார். நீ எந்த இடத்துல எங்க மறைவில் எதை செய்தாலும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். நீ மாத்திரம் இன்றைக்கு இந்த ராகோஜத்தில் கை வைப்பதற்கு முன்பு உன்னை குறித்து சற்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஆராய்ந்து பார்த்து அடுத்ததாக தேவனை நினைவு கூறும்படி நான் உன்னை கேட்டுக்கொண்டேன். ஏன்னா வேதம் அப்படிதான் சொல்லுச்சு. மாசம் அதை நாம் படிக்கிறோம். என்னை நினைவு கூறும்படி. ஐயா உங்களை கேட்கட்டுமா? எத்தனை பேர் நீங்க இத்தனை மாசம் வரையிலும் ஆண்டவரை நினைவு கூறுவீங்க? இல்ல, எவ்வளவு வேதனையா இல்லை. உனக்காக அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு மறித்து நரகத்து போய் அந்த பாதாளத்தப்பா உனக்கு பேசி மேல வந்து சும்மா இல்லை. அவர் பிதாவனத்துல அனுதினமும் பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறார். அவர் வரும்போது தான் பரிந்து பேசுதல் நிற்கும். அல்லேலூயா. பிரண்ணம் சொல்றாரு, தேவனாகிய கர்த்தர் உங்களை சிலுவையில மீட்கவில்லை. தெரியுமா உனக்கு? சிலுவையில மீட்கப்பட்டவர்கள் இஸ்ரவேலர்கள். ஆனால் இயேசு மரித்து மேலே சென்று உனக்காக பரிந்து பேசுகிறாரு. அதெல்லாம் தான் நீ மீட்கப்படுகிறாய், அங்கதான் நீ வருகிறாய். டேனியல் கரி என்ற அந்த பாஸ்டர் நடந்த சம்பவம் ஞாபகம் வரட்டும்.
அந்த மாதிரி கழுது அழுது கண்ணி விட்டு கதறி ஐயோ ஆண்டவரே என்று சொல்லும் போது அங்கே ஒரு நின்று சொல்லுகிறார், ஆண்டவரே இது வந்து டேனியல் கரி செய்த தவறுதான், என் கணக்கில் அதை வைத்திருக்கிறேன், பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. ஞாபகம் வச்சுங்க, உனக்காக அவர் பரிந்து பேசுகிறார். நீ என்ன செய்யற? தொடர்ந்து செய்வதே செய்வியா? தொடர்ந்து பேசுவதே பேசுவியா? செய்துட்டு ஒன்றும் தெரியாத உட்காந்துக்கிறியா? சாத்திர நினைவு அவர்களை சரி செய், கை வைக்காத. கிறிஸ்துவுக்குள் மரித்த ஒவ்வொரு சிருஷ்டியும் உயிர் அடைந்து வெளிவரும். அவருடைய சமூகத்தில் அவரை நினைவு கூறுதல். என்னுடைய வாழ்க்கை பாதை முடிவுக்கு கவனிங்கள. சூப்பரான மெடிடேஷன், சூப்பரான வார்த்தை. எத்தனை பேர் புரியுது, எத்தனை பேர் ஆமென் சொல்ல போய் நான் பார்க்குறேன். சொல்றாரு, என்னுடைய வாழ்க்கை பாதை முடிவுக்கு நான் வரும்போது அவர் சொல்றாரு, அதே போல நீ உன்னை சொல்லிக்க அவரே உயிர்த்தெழுதலும் ஜீவனமாய் இருக்கிறார். என் வாழ்க்கை முடிவுக்கு வரும்போது யார் மரித்தவரோ உயிர்த்தெழுதல் இருக்கிறாரு? இவர் இல்லை, அவரே மரித்தோருக்கு உயிர்த்தெழுதலும் அவரே ஜீவனமா இருக்கிறார் என்பதை நான் மனதில் கொண்டவனாய் அவரை நினைவு கூர்ந்து அவருடைய சமூகத்தில் மரிக்க விரும்புகிறேன். மெய்யாகவே அருமையான தேவன் ஆஸ்வதிப்பாராக, உயர்த்துவாராக. நான் அவரை கனப்படுத்துகிறேன். அல்லேலூயா. நாம் தேவனுடைய மேசைக்கு வரும்போது, நீங்க வரப்போறீங்க. தேவனுடைய மேசைக்கு வரும்போது நான் முன்பு விசாரித்த விதமாக தேவனுடைய மேசை என்பது, நாம் இந்த மேசைக்கு என்ன பேரு? கம்யூனியன். அல்லேலூயா. அருமையானவர்கள் நல்லா கவனிங்க. இந்த அப்பத்திலும் திராட்சத்திலும் பங்கு கொள்வதற்கு முன்பு நீ மிக நேர்த்தியான ஒன்று செய்திருப்பாயானால் இதுதான் இந்த கம்யூனியன். இந்த கம்யூனுக்கு சிறப்பே இந்த அப்பம் பிடித்ததில் சிறப்பே கம்யூனியன் தான். அல்லேலூயா. அதன் பிறகுதான் அதை கை கொள்ளுகிறார். அப்ப கம்யூனியன் என்பது என்னது? ஆண்டவரை நினைவு கூறுதல். எனக்காக அவர் அடிக்கப்பட்டார், எனக்காக அவர் மரித்தார், எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தார், எனக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார் என்பதை நினைவு கூறும்படியாக இந்த கம்யூனியன் அமைக்கிறது. அதன் பிறகுதான் அப்பம் திராட்சரசம். அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் அப்பம் திராட்சரசம் ருசிப்பது, பானம் பண்ணுவது சிறந்தது அல்ல, கம்யூனியன் தான் சிறந்தது. அல்லேலூயா. ஆகவே தான் எடுக்காதவங்க கூட வாங்கன்னு கூப்பிடுறேன். ஒன்றும் புரியவே மாட்டேன். இதுக்கு மேலே எதுவுமே செய்ய முடியாது. என்ன செய்ய முடியாது? அவங்க தேவனை நினைவு கூறுவதற்கு சரியான நபராக தன்னை தாழ்த்தி கொள்ளவில்லை. ஆகவே காலையில் வந்துட்டு மதியானம் வருவதில்லை. தேவனை நினைவு கூற விரும்பவில்லை. ஆகவே நாம் ஐக்கியம் என்று அழைப்பது ராபோஜனம் என்பது ஆங்கிலத்தில் கம்யூனியன் அல்லது ஒற்றுமை அல்லது ஐக்கியம் என்னும் அர்த்தம் கொண்டதாக அது அழைக்கப்படுகிறது. கம்யூனியன் என்றால் என்ன? நாம் நமக்காக அடிக்கப்பட்டவரோடு ஐக்கியம் கொள்வது. அல்லேலூயா. காலையில் ஞாயிற்றுக்கிழமை செய்துமா அதை பார்த்திலும், ஏன்னா இதுக்கு அடுத்தது நீங்க அங்க போறீங்க. எங்க போறீங்க? திராட்சரசத்திலும் அப்பத்து பூச்சிகளும் போறீங்க. அதற்கு முன்பு தேவனை நினைவு கூறுகிற ஒரு ஐக்கியம். அல்லேலூயா. ஒருபோதும் ஒரு காலம் இதை இழந்து இதை விட்டு விடாதீங்க. ஆகவே அப்பம் புசித்தலை குறிப்பிடுவதாக நாம் எண்ணுகிறோம். நாம் சரியானவைகளை தவறான இடங்களில் பொறுத்தவர்களாக இருக்கிறோம். நாம் புசிக்கும் அப்பமும் நாம் பானம் பண்ணும் திராட்சரசமும் அவ்வளவு முக்கியம் வாய்ந்தது அல்ல. ஏனென்றால் அது ஒரு முறைமை. கவனிங்க. ஆனால் முக்கியமானது என்னவெனில் அவரோடு உறவாடுதலே செய்து கொண்டிருக்கிறோம். நான் அவரை குறித்து பேசுகிறேன், நீ அவர் மேல் அன்புள்ளம் கொண்டவர்களாக ஆமேனுடைய சொல்றியே. உன் பார்வைக்கு இது சாதாரணமாய் தெரியும், தேவனுடைய பார்வை இது மகத்தானதா இருக்கிறது என்பதை இந்த அருமையான திருச்சி நமக்கு நினைவு கூறுபடி செய்துகிறார். ஆகவே அந்த இதுக்கு பிறகு செய்ய போவதை பார்க்கிலும் தேவனோடு கூட உரையாடுதல், கம்யூனியன் என்னும் பதம் ஒருவருடன் ஒருவர் பேசுதல் என்று அர்த்தம் கொள்ளும். அவருடன் நாம் உறவாடி அவரை நாம் நினைவு கூறுவோமானால் அதுவே ஆராதனையில் மிகவும் ஆஸ்வதிக்கப்பட்ட நேரமாய் இருக்கும்.
அல்லேலூயா. பாருங்கள், நமது வாழ்க்கையின் ஒவ்வொரு மணி நேரமும் அவருடன் உறவாடும் நேரமாக இருந்தால் அது அருமையா இருக்கும் அல்லவா? எப்போ ஒரு நாள் வந்து ஆமென்ல சொல்லிட்டு போறோம், அனைவரும் இதை போய் வீட்டில் எப்பொழுதுமே அதை செய்து கொண்டு இருந்தால் எவ்வளவு சந்தோஷம், எவ்வளவு பிளஸ்ஸிங். உன்னை தேவன் எவ்வளவாய் ஆஸ்வதிப்பார். ஒருவேளை அந்த ஆதாம் ஏவாளுக்கு சொன்னது போல சிஷ்யர் தூதரெல்லாம் கூப்பிட்டு, வா தூதனே வா, அதை பார் என் மகன், அதை பார் என் மகள், என் நினைவு கூறி கொண்டு இருக்கார். சொல்வது தெரியுமா உனக்கு? பரலோகத்தில் அது எவ்வளவு மிகுந்த சந்தோஷம் தெரியுமா? ஏன் அதை செய்யக்கூடாது நீ? அல்லேலூயா. தேவனுடன் உறவாடி ஐக்கியம் கொள்ளுதல் என்பது, கேட்குறீங்களா? அது எப்படி விவரிக்க பாருங்களா? சூப்பரான ஒரு ப்ராபிட் ஐயா. ஓ மை பிளவர் பிரதர், தேவனுடன் உறவாடி ஐக்கியம் கொள்ளுதல் என்பது பாலைவனத்தில் உள்ள பாலைவன சோலையை போன்றதாகும். நாம் எல்லாரும் பாலைவனத்தில் இருப்பது போல இருக்கிறோம். உங்களுக்கு தெரியல, ஏதோ துணி போடுறோம், ட்ரெஸ் போடுறோம், துணி அதுக்குது இதுக்குது, வருஷத்துக்கு ஒரு தடவை, மாதத்துக்கு ஒரு தடவை, வாரத்துக்கு ஒரு தடவை துணி போட்டுக்கிறோம். அது சரியென்று எண்ணிக்கொண்டிருக்கிறோம். அதில் மகிழ்ச்சி அடைகிற நீ தேவனோடு உன்னை அடையாளம் கண்டு மகிழ்ச்சி அடைந்துப்பார். அதற்கு எதிர்கொள்ள வித்தியாசம் தெரியவும். அல்லேலூயா. செய்துப்பார். ஆகவே அது குளத்தில் அடியில் உள்ள நீரூற்றை போன்றது. அவ்வழியாக ஒரு பயணி அங்கு நின்று நீரூற்றின் தண்ணீரை குடித்து தனது தாகத்தை தீர்த்து கொள்கிறார். அதுதான் ஆண்டவரை நினைவு. அல்லேலூயா. கேட்குறீங்களா? தேவனை நினைவு கூறுதல். எப்போ நீ மிகுந்த தாகத்தோடு கூட இருக்கும்போது ஓடி போய், இப்போ உங்களுக்கு நிறைய கடையில் அங்கங்க எல்லா கடையிலையும் மினரல் இல்லாத பாட்டில் இருக்குது, எடுக்கணும், வாங்கி குடிச்சுட்டு